ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் கலாட்டா. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ அதுதான் வந்து உப்மா. உப்மா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேடம் உப்மா செய்கிறது சொல்லித்தரீங்களே, உங்களுக்கு சமையல் வருமா வராதா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. ஸோ கண்டிப்பாக சமையல் வரும், நல்லா அழகாகவே செய்வேன், ரொம்ப டேஸ்டியாக. ஸோ ஆனால் இந்த வீடியோ உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இட்லி, தோசை, இல்லைன்னா பலாவ் அப்படின்னு, ரைஸ் பாத் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது பெருமையாக வேறு சொல்லிப்போம். ஆனால் உப்மா மட்டும் கொஞ்சம் லோ வாய்ஸில் கான்ஃபிடென்ட் இல்லாமல் சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? அது வந்து செய்கிற முறை தவறாக இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அது கான்க்ரீட் தான் ஆகும். சரி, இந்த வீடியோவில் உப்மா எப்படி எளிமையாக செய்கிறது, அப்புறமா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். அது மேலே வந்து வானல் வச்சுட்டு அதுக்கு நம்மளுக்கு தேவையான அந்த வானலில் தேவையான ஒரு உப்மா ரவைன்றது நான் வந்து இங்கே 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துடுறீங்களா? ஸோ அப்படியே டான்ஸ் ஆடிட்டே பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பொன்னிறமாகாது. என்ன ஆகும்? ப்ரௌன் கலர் மாதிரி கலர் மாதிரி பிளாக் கலர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் கொண்டு வர வேண்டாம். நல்லா அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணி பொன்னிறமாக வறுக்கலாம். ஸோ வறுத்துட்டான பிறகு அதை வந்து நெக்ஸ்ட்டு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மீன்ஸ் அது வந்து அடுத்த ஒரு இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றிடணும். அப்புறமா நம்மளுக்கு வந்து என்னென்ன காய்கறிகள் வேணும் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து வெறும் வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஓகே. கட் பண்ண பிறகு என்ன பண்ணோம்? இங்கே இன்னும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, ஓகே, ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஃபைன். ஒரு கடாயில் அதே வானலில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா உளுத்தம் பருப்பு, அப்புறமா கடலை பருப்பு எல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து வறுத்து எடுத்துடலாம். எடுக்க வேண்டாம், வறுக்கலாம். ஓகேங்களா? சவுண்ட் கேட்குதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸோ பச்சை மிளகாய், அப்புறமா வந்து வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் வந்து போட்டுட்டு ஃப்ரை செய்யுங்க. அங்கே ஃப்ரை பண்ணி பேசலாம். மேம் எங்களுக்கெல்லாம் உப்மா செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன், அதனால தான் இந்த உப்மா செஞ்சு கொடுத்தேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட், அப்புறமா பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டுக்கலாம். கேப்சிகம் போடலாம். பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இதில் ட்ரை பண்ணுங்க பாஸ்தா. ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் சால்ட். எவ்வளோனா அவ்வளோ போட்டுடாதீங்க. ஸோ தேவையான அளவை மட்டும் போடுங்க. ஸோ எனக்கு வந்து நான் எப்போவுமே சால்ட் போட்டால் 2 டைம்ஸ் தான் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சிட்டிக்கு ஆச்சு நான் மேலே போட்டே ஆகுவேன் எந்த சமையல் பண்ணாலும். நெக்ஸ்ட் கண்டினியூ ஃப்ரையிங். ஃபாஸ்ட்டு பண்ணுங்கப்பா.
வீடியோ வேறு பாஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அடுத்தது தண்ணியை ஊற்றணும். ஸோ கங்காதேவி. ஓகே, ஸோ ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் இல்லை 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை 3 கிளாஸஸ் கூட ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னாக்கா டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போடல, வெயிட் பண்ணலாம். எஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டுட்டு இருக்கு. நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரட்டும் அப்படின்னா. எஸ் கொதிக்குது அவ்வளோ சீக்கிரமாக. ஆஹா, டேஸ்ட் பார்த்துடலாம். உப்புமாவில் உப்பு அதிகமாகிடுச்சுனாக்கா கஷ்டமாகும் இல்லையா? எஸ், அப்புறமா அதுக்கு பேர் தான் உப்புமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஆளுங்க நிறைய பேர். ஸோ அதனால டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ உப்பு ஜாஸ்தினாக்கா தண்ணி ஊற்றிடலாம். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் ஆஃப் தி அவர் கிச்சன் கலாட்டா, இட் இஸ் ஸ்டிரிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவையை கலரிட்டே இருக்கணும். ஓகே, கை விடாமல் கலரணும். ஸோ திஸ் இஸ் ஒன்லி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்சர்வ் கேர்ஃபுல்லி. அண்ட் வீட்டில் இருக்கேன் வாய்ஸ் எடுக்க போகிறேன், என்னென்னா பேசிக்கலாம். மொத்தமாக இது ஜாஸ்தியாக நான் சாப்பிடுவேன், எங்களுக்குலாம் தெரியாது. செம்மையாக சப்போஸ் தண்ணி கம்மி ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் ரவையை நிறுத்தலாம். இப்போ அப்படியே தான் பசியில தான் உட்காந்து பார்த்தாலே பசி எடுக்குது. இல்லை ரவையா கொஞ்சம் கெட்டியாக பண்ணுவேன். எனக்கு போவது யாரு? இன்னும் பின்ன கொலை கெட்டியாக தான் வரும். கலரிட்டு இருக்கிறது நான் தான். ஓகே ஃபைன். மிக்ஸ் இட் வெல். அல்வா மாதிரி ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் கட்டியானது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் லைட்டாக, இல்லை நெய் கூட வேணால் போட்டுக்கலாம். எப்படி நல்லா சமைக்கிறேன்னா? இவ்வளோ கெட்டியாகுது இன்னைக்கு. வா, ஸோ நம்மளுடைய உப்புமா தயார். ஸோ வாங்க சாப்பிடலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பார்க்க ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம், அப்புறம் சாப்பிடலாம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு கன்னடத்தில் கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ தர்மஸ்ரீ அப்படின்னு ஒரு ஐயங்கார் இருக்கிறாங்க. அவங்க வந்து எழுதுகிறாங்க இந்த மாதிரி. என்னென்னு எழுதுகிறாங்க? ஓ, வெறும் வெங்காயம் மட்டும் இருக்குதுங்களா? ஸோ வாங்க ஒரு உப்புமா செஞ்சிடலாம் அப்படின்னு. இல்லை பட்டாணி மட்டும்தான் இருக்கிறதா ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா வாங்க அப்படின்னா அது கூட சேர்த்து உப்புமா செஞ்சிடலாம். ஓ, அவரைக்கொட்டை இருக்குதுங்களா? அவரைக்கொட்டை சீசனா அப்படின்னாக்கா அப்படி கூட அப்படின்னா ஒரு உப்புமா செஞ்சிடலாமே. இவ்வளோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னா இவ்வளோ காய்கறிங்க இருக்குதா வீட்டில் அப்படின்னா ஒரு உப்புமா செஞ்சிடலாமே. ஐயோ, எங்கள் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு இங்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இங்கு அப்புறமா தேங்காய் அது போட்டு நாங்கள் உப்புமா செஞ்சிடலாம். ஓ மை காட், இன்றைக்கி வந்து ஏகாதசி இருந்தாலும் ஒரு சிம்பிளாக ஒரு அழகான ஒரு உப்புமா செஞ்சிடலாம். திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒரு உப்புமா தான் செஞ்சு வச்சுடுவாங்க. சரி, அது கூட ஒரு காஃபி டீ கொடுத்து உட்கார வச்சுட்டு பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா 15 பேர் வராங்களாம்மா எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி, உறவுக்காரங்க சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஸோ உடனே உப்புமா தான் செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி சமைக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஸோ உப்புமா தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணுங்க, ரைஸ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஸோ உப்புமா தான் சாப்பிடுவாங்க, உப்புமா தான் செஞ்சு சாப்பிடுவாங்க.
நெக்ஸ்ட்டு ஸோ ஜீரணம் ஆகுது, சீக்கிரமாக ஜீரணமாகிற பொருள் வந்து உப்புமா தான். அது தவிர ஸோ நாங்கள் வெளியே போயிட்டுருக்குறோம், ஊருக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னா ஸோ பேக் பண்ணுறதுனா வெரி ஈஸியாக அது வந்து உப்புமா தான் இருக்கும். ஸோ உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான, உங்களுக்கு விருப்பமான ஒரு உப்புமாவை செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா கூடவே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.